வெல்கம் டு சின்மயி பிரணவ் ரெசிபீஸ். நல்ல ஜோராக மழை பெய்யுது. அதுக்கு சூடாக ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்கும்ல. அதுக்கு சூடாக மொறுமொறுன்னு சமோசா செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறோம். அதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். அதில் வாட்டர் ஆட் பண்ணி அதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். 10 மினிட்ஸ் அதை அப்படியே வச்சுக்கணும். 10 minutes later. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த மாவை எடுத்து அதை சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கணும். தேய்ச்சி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டு அதை ஒன்று மேலே ஒன்று போட்டு தோசைக்கல்ல லைட்டாக சூடு பண்ணிக்கணும். சூடு பண்ணும்போது அந்த பப்பிள்ஸ் மாதிரி வர்ற வரைக்கும் கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இது மேலே அந்த பப்பிள்ஸ் மாதிரி தெரியுதா, அது மாதிரி வர்ற வரைக்கும் கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். சூடு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதை சைடெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இப்போது ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், அப்புறமா மஞ்சத்தூள், பெருங்காயம், மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள் எல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்து அதை நல்லா வெங்காயத்தோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சைட் பீசஸ்லாம் இருக்குல்ல, அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிடணும். அப்புறமா கொஞ்சமாக உருளைக்கிழங்க இதே மசாலா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போது அந்த சமோசா எடுத்து வச்சுருக்கோம்ல, அதுக்கு கொஞ்சமாக மைதா மாவு கரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கிறோம். அதை சைடில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி சமோசா ஷேப் கொண்டு வரத்துக்காக பேஸ்ட் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிறோம். அதை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி அதுக்குள்ளே ஸ்டஃபிங்ஸ் என்ன உண்டோ போட்டுக்கலாம். இப்போ ஆனியன் ஸ்டஃபிங்ஸை நம்ம எடுத்து போட்டுக்கிறோம். நமக்கு எவ்வளோ ஸ்டஃபிங்ஸ் வேணுமோ தேவையான அளவு எடுத்து போட்டுட்டு மேலே இருக்கிற சின்ன இதை அப்படி ஃபோல்டு பண்ணி எடுத்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஆலுவையும் ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கிறோம். இதில் குட்டி பீசஸ், பெரிய பீசஸ், குட்டி பீசஸ் குழந்தைங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அதில் இந்த சமோசாவை போட்டு எடுத்து பொரிச்சுக்கிறோம். இப்போ நமக்கு தேவையான சூடான மொறு மொறு சமோசா ரெடி. தேங்க்யூ, பாய்.